ஹலோ சிபிஎஸ்சி 9th ஸ்டூடெண்ட்ஸ். மிட் பாயிண்ட் ஃபார்முலானா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை செக்ஷன் ஃபார்முலானா என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இதை ஃபார்முலாவை மட்டும் சொல்லாமல் கான்செப்ட் ஓரியன்டாக எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த வீடியோவில் கவர் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோவில் சாப்டர் 1ஓட எண்டு சாப்டர் எக்ஸசைஸில் இருக்க கொஷின் நம்பர் 9லேருந்து 16 வரை இருக்க கொஷின்ஸ் தான் கவர் பண்ணியிருக்கோம். இதில் நிறைய ஹையர் ஆர்டர் திங்கிங் கொஷின், அட்வான்ஸ் கொஷின் இருக்கும். அதனால வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வெல்கம் டு பிரைம் மேக்ஸ் தமிழ். லெட்ஸ் ஸ்டார்ட். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம சம்குள்ள போறதுக்கு முன்னாடி மிட் பாயிண்ட் ஃபார்முலா அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுட்டு போனா இன்னுமே ஈஸியா இருக்கும். அப்படின்னா என்னென்ன நம்ம ரீகால் பண்ணிக்கலாம். ஸோ ஏ கோஆர்டினேட் வந்து சப்போஸ் -6,3 இருக்கு, பி கோஆர்டினேட் வந்து 4,5 இருக்கு. இப்போ இது ரெண்டுத்துக்கும் மிட் பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் அப்படின்னா என்னன்னா, இப்போ ஏ கோஆர்டினேட் ஒரு இடத்துல இருக்கும், பி கோஆர்டினேட் ஒரு இடத்துல இருக்கும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் எக்ஸாக்டா நடுவில் ஒரு கோஆர்டினேட் இருக்கும். அந்த கோஆர்டினேட் தான் நமக்கு தெரியாது, அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் நம்ம மிட் பாயிண்ட்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ மிட் பாயிண்டோட ஃபார்முலா என்னன்னு இப்போ எழுதுறேன் பாருங்க. ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ரெண்டு கோஆர்டினேட்டை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணும். ஸோ x1 + x2 டிவைடட் பை 2 அண்டு y1 + y2 டிவைடட் பை 2. ஸோ இது மூலியமா நமக்கு என்ன கிடைக்கும்? மிட் பாயிண்ட் கிடைச்சிடும். ஸோ நம்மளோட சம்ல இதுதான் x1, இதுதான் x2, சாரி y1, இது x2, இது y2. ஸோ நம்ம என்ன பண்ண போறோம்னா, x1ஐயும் x2வையும் ஆட் பண்ண போறோம். அதாவது -6ஐயும் 4ஐயும் ஆட் பண்ணா நமக்கு -2 வரும். அதை 2ஆல் டிவைட் பண்ணும். அதே மாதிரி y1 வந்து 3, y2 வந்து 5. அப்போ 3 + 5 வந்து 8 வரும். 8ஐ 2ஆல் டிவைட் பண்ணும். அப்போ நமக்கு மிட் பாயிண்ட் வந்து -1,4ன்னு கிடைக்கும். அப்போ இந்த எம் பாயிண்ட் வந்து -1,4. ஸோ அப்போ ரெண்டு கோஆர்டினேட் கொடுத்தாங்க, அதில் இருக்க மிடில் பாயிண்ட்டை கண்டுபிடிக்க, கோஆர்டினேட்டை கண்டுபிடிக்க மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் ஃபார்முலா. இதை இன்னொரு மெத்தட்லையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ரெண்டு நம்பரை ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா ஒரு ஆவரேஜ் கிடைக்கும்ல, அதுதான் மிட் பாயிண்ட்டாக இருக்கும். -6 + 4 வந்து நமக்கு -2 வரும். அதை ஆவரேஜ் பண்ணால் 2ஆல் -1 வரும். அதே மாதிரி 3யும் 5யும் ஆட் பண்ணால் நமக்கு 8 வரும். அதை ஆவரேஜ் பண்ணால் 4 வரும். ஸோ இப்படி தான் நம்ம மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ நம்ம கொஷின்குள்ளே போகிறோம். கொஷின் 9 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நமக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளில் SMT அப்படின்னு 3 பாயிண்ட்ஸ் அவங்களே கொடுத்துட்டாங்க. இதில் M வந்து மிட் பாயிண்ட்டாக இருக்குமா STக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது SUTயும் நமக்கு கோஆர்டினேட்டு. அந்த கோஆர்டினேட்டுக்கு மிட் பாயிண்ட் வந்து இவங்க கொடுத்த நம்பரா இருந்ததுன்னா எஸ் போடணும், இல்லாட்டி நோ போடணும். ஸோ அப்புறம் ரீசன் எதனால அதுன்னு எழுதணும். ஓகே, இதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இப்போ -3,0 இங்கே பாருங்க, -3,0 இருக்கு, இங்கே 3,0 இருக்கு. இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் எப்படி பண்ணுவோம்? 3யும் -3யும் ஆட் பண்ணால் 0 வரும். ஸோ அப்போ 0 2ஆல் டிவைட் பண்ணால் 0 தான் வரும். ஸோ அப்போ இந்த கோஆர்டினேட் கரெக்டு. அடுத்து 0வையும் ஆட் பண்ணால் 0 தான் வரும். 0/2 0 தான். ஸோ அப்போ 0,0 கரெக்டு தான் மிட் பாயிண்ட். ஸோ ஆன்சர் வந்து எஸ். ரீசன் வந்து மிட் பாயிண்ட் ஃபார்முலால இருந்து நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் ரீசன் எழுத போறீங்க. நெக்ஸ்ட் வந்து 2,3 அண்ட் 4,5 இது மிட் பாயிண்டான்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2,3 இங்கே 2 இருக்கு, இங்கே 4 இருக்கு. 2யும் 4யும் ஆட் பண்ணா 6, 6/2 வந்து 3 கரெக்டா இருக்கு. 5 அண்ட் 3 இதை ஆட் பண்ணா 8, 8/2 4. ஸோ மிட் பாயிண்டா கரெக்டா இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து எஸ். ஸோ ரீசன் வந்து அதே மேலே எழுதுனா மிட் பாயிண்ட் ஃபார்முலால இருந்து நமக்கு கிடைச்சிருப்பான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இங்கே 0 இருக்கு, இங்கே 0 இருக்கு. ஆட் பண்ணா 0 வரும். டிவைட் பை 2 போட்டாலும் 0 தான். ஸோ அது ஓகே. இங்கே 0 இருக்கு, இங்கே -10 இருக்கு. ஆட் பண்ணா நமக்கு என்ன வரும்? -10. டிவைட் பண்ணா -5 வரும். ஆனால் இங்கே 5 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இது மிட் பாயிண்ட் கிடையாது. ஓகே, ஸோ நமக்கான மிட் பாயிண்ட் வந்து கரெக்டான மிட் பாயிண்ட் வந்து 0,-5 தான் கரெக்டான மிட் பாயிண்ட்னு ரீசன் எழுதணும். கிளியர்? நெக்ஸ்ட் இங்கே -8 இருக்கு, இங்கே 6 இருக்கு. ஆட் பண்ணா -2 வரும். டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு என்ன கிடைக்கும்? -2 தான் கிடைக்கும். ஆனால் இங்கே என்ன போட்டிருக்காங்க? 0 போட்டிருக்காங்க. அப்போ கண்டிப்பாக இது மிட் பாயிண்ட்டாக இருக்காது. ஸோ நமக்கு கரெக்டான மிட் பாயிண்ட் எதுன்னு எடுத்து எழுதணும். -1 வந்து கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு மிட் பாயிண்ட்னு. -3யும் -7யும் ஆட் பண்ணால் 4 வரும். 4 2ஆல் டிவைட் பண்ணால் 2 வரும். அப்போ -1,2 தான் இதுக்கான மிட் பாயிண்ட். ஸோ இப்போ நெக்ஸ்ட் இந்த டேபிள் முடிச்ச பின்னாடி கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா, M is a midpoint of ST. Can you find any connection between MST? அதாவது M வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் STயா இருந்தால் எம்முக்கும் எஸ்க்கும் டிக்கும் என்ன ரிலேஷன் கேட்குறாங்க. அது என்ன ரிலேஷன்னா, கோஆர்டினேட் ஆஃப் த மிட் பாயிண்ட்ஸ் ஆர் ஆவரேஜ் ஆஃப் கரஸ்பாண்டிங் கோஆர்டினேட்ஸ் அட் த எண்ட் பாயிண்ட்ஸ் எழுதணும்.
திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன். coordinates of the midpoint or the average of the corresponding coordinates of the end point. அதாவது நம்ம எண்ட் பாயிண்ட்டை ஆவரேஜ் பண்ணால் என்ன கிடைக்கும்? மிட் பாயிண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் அந்த இடத்துல சொல்கிறாங்க. ஸோ அதை ரீசனாக எழுதுனீங்கன்னா இன்னுமே பெட்டராக இருக்கும். இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 10 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எம் வந்து மிட் பாயிண்ட் ஃபார் த கோஆர்டினேட் ஏ பி, இந்த கனெக்ஷனை யூஸ் பண்ணி பியை கண்டுபிடிக்கணும். ஸோ அதாவது அவங்க சொல்ல வருது, இப்போ நமக்கு ஏ கோஆர்டினேட் வந்து 3,4 -4 அது கொடுத்துட்டாங்க. பி கோஆர்டினேட் நமக்கு தெரியாது, XY, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். எம் வந்து மிட் பாயிண்ட்னு கொடுத்துட்டாங்க. ஸோ எம் வந்து -7,1. ஸோ நம்ம மிட் பாயிண்ட் ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த கோஆர்டினேட் பியை கண்டுபிடிக்கணும். ஸோ இதான் நமக்கான டாஸ்க்கு. ஸோ இப்போ மிட் பாயிண்ட் ஃபார்முலா என்னது? மிட் பாயிண்ட் ஃபார்முலா வந்து x1ஐயும் x2ஐயும் ஆட் பண்ணும். கரெக்ட்? ஆட் பண்ணி எதால டிவைட் பண்ணுவோம்? 2ஆல் டிவைட் பண்ணுவோம். அது ஒரு பாயிண்ட்டு. அந்த y1ஐயும் y2ஐயும் ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணால் நமக்கு மிட் பாயிண்ட் கிடைச்சிடும். ஸோ இப்போ நமக்கு எம்னு கொடுத்தது மிட் பாயிண்ட் தானே. ஸோ இப்போ -7,1 தான் நமக்கான மிட் பாயிண்ட். சரி, இந்த சம்ல x1 என்ன, x2 என்ன அப்படின்னா, இது x1, இது y1, இது x2, இது y2. ஸோ இப்போ இதை யூஸ் பண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ நமக்கு x1ஐயும் x2ஐயும் ஆட் பண்ணால் 3 + x டிவைடட் பை 2ன்னு வரும். y1ஐயும் y2ஐயும் ஆட் பண்ணால் -4 + y டிவைடட் பை 2ன்னு வரும். ஸோ இப்போ நமக்கு இது ஒரு கோஆர்டினேட், இது ஒரு கோஆர்டினேட். ரெண்டு கோஆர்டினேட்டு ஈக்குவல்னு வந்திருக்கு. ரெண்டு கோஆர்டினேட் எப்போ ஈக்குவல் ஆகும்? அதில் இருக்க ஈச் நம்பர் ஈக்குவலாக இருந்தால் தான் ஈக்குவலாக இருக்கும். அப்போ -7 எடுத்து இதில் இருக்க எக்ஸ் கோஆர்டினேட் கூட நம்ம ஈக்குவல்னு சொல்லலாம். அப்போ 3 + x பை 2 வரும். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணால் -14 = 3 + x வரும். ஸோ இதுலேருந்து அந்த 3 அந்த சைடு எடுத்துகிட்டு போனால் நமக்கு -14 - 3 = x. ஸோ இது வந்து எக்ஸ் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்னா -17 கிடைக்கும். ஸோ இது வந்து எக்ஸ். இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஒய் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ ஒய் கண்டுபிடிக்கிற ஸ்டெப் இங்கே நான் எழுதுறேன். ஸோ இப்போ -4y + 2 இந்த டேர்ம் வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 1க்கு ஈக்குவலாக இருக்கும். ஸோ அப்போ 1 = -4 + y டிவைடட் பை 2. கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 2 = -4 + y வரும். ஸோ இதில் இருந்து 2 - 4 என்ன ஆயிரும்? +4 ஆயிரும். 6ன்னு வரும். ஸோ 6 = y. ஸோ நமக்கான ஒய்யும் கிடைச்சிருச்சு. ஸோ இதிலிருந்து நம்ம கன்க்ளூஷன் என்ன எழுதணும்னா, நம்மளோட பி கோஆர்டினேட் வந்து x, yன்னு இருந்தது. அதில் x வந்து -17, y வந்து 6. ஸோ அப்போ நம்ம அந்த பி கோஆர்டினேட் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நெக்ஸ்ட் சம் போகிறதுக்கு முன்னாடி செக்ஷன் ஃபார்முலா அப்படின்னு என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இந்த மெத்தடில் சம் போடுறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செக்ஷன் ஃபார்முலா எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இப்போ நம்ம கிட்ட ஒரு லைன் செக்மெண்ட் இருக்கு ஏபின்னு. இந்த லைன் செக்மெண்ட்டை எக்ஸாக்டாக நம்ம மிடில் பிரேக் பண்ணி அந்த கோஆர்டினேட்டை கண்டுபிடிக்க நம்ம என்ன பண்ணுவோம்? மிட் பாயிண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஆனால் நமக்கு எல்லா டைமும் மிடில் பிரேக் ஆகாமல் வேற ஏதோ ஒரு இடத்துல பிரேக் ஆயிருக்குன்னா அந்த பாயிண்ட் எப்படி அந்த கோஆர்டினேட்டை கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் செக்ஷன் ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்னன்னு சொல்லிடுறேன். ஸோ அந்த கோஆர்டினேட் P of x, y கண்டுபிடிக்க ஃபார்முலா என்னன்னா m × x2 + n × x1 டிவைட் பை m + n. அதே மாதிரி m × y2 + n × y1 டிவைடட் பை m + n. இதில் mனா என்ன, nனா என்ன அப்படின்னா ரேஷியோ. நம்ம எப்படி ரேஷியோவில் இந்த பாயிண்ட்டை பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொஸ்டினில் கொடுப்பாங்க. அது தெரிஞ்சாதான் நம்மளால என்ன பண்ண முடியும்? அந்த பிங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இப்போ செக்ஷன் ஃபார்முலா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அப்போ ஒரு சம் நமக்கு போட்டால் தானே புரியும். ஏ வந்து நமக்கு 4,2ன்னு நான் எடுத்துக்கிறேன். பி வந்து 10,6. ஸோ இதை வந்து என்ன ரேஷியோவில் நம்ம பிரேக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கொஸ்டினில் கொடுத்துருக்காங்கன்னா 2:3. ஸோ இந்த ரேஷியோவில் நம்ம அதை பிரேக் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து அந்த பாயிண்ட் கோஆர்டினேட் என்ன, பிங்கிற பாயிண்ட் என்ன, அதோட கோஆர்டினேட் என்னன்னு கண்டுபிடிக்கணும் வித் ஹெல்ப் ஆஃப் செக்ஷன் ஃபார்முலா. ஸோ இதுதான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நமக்கு தேவையானது எம்னா என்ன, என்னன்னா என்னன்னு தெரியணும். எம் வந்து இந்த சம்ல 2 ரேஷியோவில், என் வந்து 3. ஓகே, அதே மாதிரி நெக்ஸ்ட் நமக்கு x1னா என்ன, y1னா என்ன, x2னா என்ன, y2னா என்ன எல்லாமே கிளியரா தெரியும். இப்போ செக்ஷன் ஃபார்முலாவில் போட்டு அந்த பிங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்கலாம். இப்போ பிங்கிற பாயிண்ட்டை கண்டுபிடிக்க நம்ம ஃபார்முலாஸ் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளோட m வந்து 2. ஓகே, m வந்து 2. நம்மளோட x2 வந்து 10. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். ஸோ ஃபார்முலாவில் m × x2. அடுத்தது n × y1. n வந்து 3, சாரி n × x1. n 3 × 4 எவ்வளோ? 12. டிவைடில் m + n. 3யும் இதையும் 2யும் ஆட் பண்ணால்
5 வரும் நமக்கு. அதே மாதிரி நெக்ஸ்ட் m இன்ட்டு y2. ஸோ அப்போ y2 இங்கே இருக்கிறது தான் y2. ஸோ y2 வந்து 6, m வந்து நமக்கு 2. அப்போ மல்டிப்ளை பண்ணால் 12. n இன்ட்டு y1 3 வந்து n, y1 வந்து 2. அப்போ ஆட் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் 6 வரும், டிவைடில் 5 வரும். ஸோ அப்போ நமக்கு 32/5, 18/5. ஸோ இதான் செக்ஷன் ஃபார்முலாலேருந்து நமக்கு கிடைச்ச ஆன்சர். அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஏ பாயிண்ட்டையும் பி பாயிண்ட்டையும் நம்ம எக்ஸாக்டாக 2:3 பிரேக் பண்ணால் நமக்கு பாயிண்ட் வந்து 32/5, 18/5 வரும் அப்படின்னு கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். செக்ஷன் ஃபார்முலா என்னன்னு புரிஞ்சதுங்களா? இப்போ நம்ம இதை பேஸ் பண்ணி சம் போடுறோம். கொஸ்டின் 11 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, PQங்கிற பாயிண்ட் வந்து ட்ரைசெக்ஷன் ஆஃப் ஏபி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. P வந்து ஏக்கு க்ளோஸராக இருக்கு, Q வந்து பிக்கு க்ளோஸராக இருக்கு. ஃபர்ஸ்ட் இதோட மீனிங் என்னன்னா, ஏபிங்கிற பாயிண்ட் இருக்கு. இந்த ஏபிங்கிற பாயிண்ட்டை நம்ம 3 ஈக்குவல் இன்டர்வலா பிரிக்கணும். அதுக்கு நம்ம பிங்கிற பாயிண்ட்டை ஏக்கு நேரராகவும் கியூங்கிற பாயிண்ட்டை பிக்கு நேரராகவும் வச்சுக்கிறோம். ஸோ இப்போ இந்த ட்ரைசெக்ஷனோட மீனிங் என்னன்னா, ஏக்கும் பிக்கு உள்ள தூரம், பிக்கு கியூக்கு உள்ள டிஸ்டன்ஸு அண்டு கியூக்கும் பிக்கு உள்ள டிஸ்டன்ஸ் எல்லாமே ஒன்றா இருக்கும். அதுக்கு பேர் தான் ட்ரைசெக்ஷன். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா, ஏ கோஆர்டினேட் வந்து நமக்கு 4,7 கொடுத்துட்டாங்க, பி கோஆர்டினேட் வந்து 16,-2ன்னு கொடுத்துட்டாங்க. இதை யூஸ் பண்ணி இந்த பி கோஆர்டினேட் என்ன இருக்கும், கியூ கோஆர்டினேட் என்ன இருக்கும் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம பி கோஆர்டினேட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போகிறோம். சரிங்களா? இப்போ ஏ வந்து 4,7, பி வந்து 16,-2. இதை யூஸ் பண்ணி நம்ம செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி அந்த பி கோஆர்டினேட் கண்டுபிடிக்க போகிறோம். பாருங்க, ஏக்கும் பிக்கும் ஒரு செக்ஷன் இருக்கு. அடுத்து பிஐ எத்தனை செக்ஷனா பி பிரேக் பண்ணிருக்கு? 1, 2. அப்போ இந்த சைடு 2 செக்ஷன் இருக்கு. அப்போ நம்ம ரேஷியோ வந்து எப்படி இருக்குன்னா 1:2 அந்த ஃபார்ம்ல இருக்கு. அப்போ நம்மளோட m வந்து 1, n வந்து 2. ஸோ செக்ஷன் ஃபார்முலாக்கு தேவையான எல்லாம் கிடைச்சிருச்சுல. இப்போ இதை நம்ம யூஸ் பண்ணி நம்ம பி கண்டுபிடிக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் செக்ஷன் ஃபார்முலா நான் எழுதிடுறேன், அதுக்கப்புறம் அதில் அப்ளை பண்ணலாம். செக்ஷன் ஃபார்முலா என்ன சொன்னாங்க? m இன்ட்டு x2 ப்ளஸ் n இன்ட்டு y1 டிவைடட் பை m ப்ளஸ் n, m இன்ட்டு y2 ப்ளஸ் n இன்ட்டு y1 டிவைடட் பை m ப்ளஸ் n. இதான் நமக்கு செக்ஷன் ஃபார்முலாவில் சொன்ன ஃபார்முலா. இப்போ நமக்கு என்ன தெரியும்? m தெரியும், x1 தெரியும், x2 தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ இது வந்து x1, இது வந்து y1, இது x2, இது வந்து y2. ஸோ m வந்து நமக்கு 1 கூட x2-வை மல்டிப்ளை பண்ணால் 16 தான் வரும். அடுத்தது n வந்து நமக்கு 2 கூட x1-ஐ மல்டிப்ளை பண்ணால் 8 வரும். 2 × 4 8. m ஆட் பண்ணால் நமக்கு 3 கிடைக்கும். அதே மாதிரி m இன்ட்டு y2. ஸோ m வந்து 1, y2 வந்து -2, நம்ம மல்டிப்ளை பண்ணால் -2 கிடைக்கும். n இன்ட்டு y1. ஸோ n வந்து 2, y1 வந்து 7, மல்டிப்ளை பண்ணால் 14 கிடைக்கும், டிவைடில் 3. m ஆட் பண்ண ஆன்சர். இப்போ 16-யும் 8-யும் ஆட் பண்ணால் நமக்கு 24/3ன்னு வரும். அதுக்கப்புறம் 2-யும் 14-யும் மைனஸ் பண்ணால் நமக்கு 12/3ன்னு வரும். இதை நமக்கு சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா பி கிடைக்கும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும்? 2, இது வந்து என்ன ஆயிரும்? 8ன்னு மாறிடும், இது வந்து 4ன்னு மாறிடும். அப்போ 8,4 தான் நம்மளோட பியோட கோஆர்டினேட். ஸோ இப்போ நம்ம பி கண்டுபிடிச்சிட்டோம்ல, இதே மாதிரி நெக்ஸ்ட் கியூ கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம கியூ கண்டுபிடிக்க போகிறோம், அதுக்கும் நம்ம செக்ஷன் ஃபார்முலா தான் யூஸ் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க, கியூல இருந்து பிக்கு ஒரே ஒரு செக்ஷன் இருக்கு. இதே வந்து கியூல இருந்து ஏக்கு பாருங்க 1, 2 2 செக்ஷன் இருக்கு. அப்போ இதுல வந்து ரேஷியோ வந்து 1:2ன்னு சொல்லக்கூடாது, 2:1ல அந்த கியூ வந்து நம்ம ஏபி பாயிண்ட்டை பிரேக் பண்ணிருக்கு. புரிஞ்சுதுங்களா? ஸோ ஏபி லைன் செக்மெண்ட்டை கியூ வந்து எப்படி பிரேக் பண்ணிருக்கு? 2:1 இந்த மாதிரி பிரேக் பண்ணிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு செக்ஷன் ஃபார்முலா யூஸ் பண்ணி கியூ கண்டுபிடிக்க போகிறோம். கிளியர்? ஸோ இப்போ நமக்கு m வந்து 2, n வந்து 1. ஸோ அதே ஃபார்முலா தான். ஃபார்முலாவை நான் திருப்பி ரிப்பீட் பண்ணல, டைரெக்டாக எழுதுறேன். ஃபர்ஸ்ட் m எடுத்து x2 கூட மல்டிப்ளை பண்ணோம். 2 × 16 வந்து 32. அதே வந்து n வந்து 1 எடுத்து x1 கூட மல்டிப்ளை பண்ணோம். 1 × 4 4. m ஆட் பண்ணால் 3 வரும். நெக்ஸ்ட்டு அதே மாதிரி m எடுத்து y2 கூட மல்டிப்ளை பண்ணால் -4 ப்ளஸ் n வந்து 1 எடுத்து y1 கூட மல்டிப்ளை பண்ணால் 7. ஸோ இது வந்து டிவைடட் பை 3 வரும். ஸோ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்கும்? 36/3. இது வந்து ப்ளஸ் 3/3ன்னு வரும். ஸோ இதுலேருந்து நமக்கு 12,1 வரும். ஸோ இந்த 12,1 தான் நமக்கான கியூ பாயிண்ட். இப்போ இந்த கொஸ்டினில் கேட்ட பியூ கண்டுபிடிச்சிட்டோம்,
கியூவும் கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இந்த கொஸ்டின் முடிஞ்சது. இந்த செக்ஷன் ஃபார்முலா வச்சு இல்லாமல் வேற மெத்தட்லேயும் போடலாம், மிட் பாயிண்ட் வச்சு. பட் அது கொஞ்சம் லென்த்தியாக வரும்னு நான் இந்த மெத்தடில் போட்டேன். நெக்ஸ்ட் நம்ம இப்போ நெக்ஸ்ட் சம் போகலாம். கொஸ்டின் 12 ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிசி அப்படிங்கிற 3 பாயிண்ட்டு சர்க்கிள் மேலே இருக்கு. அப்புறம் வந்து சென்டர் வந்து ஆர்ஜின்ல இருக்கு. ரேடியஸ் வந்து கே வந்து என்னவா இருக்கும், அந்த ரேடியஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதுதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ நம்ம சர்க்கிள் மேலே நம்மளோட ஏ பாயிண்ட், பி பாயிண்ட், சி பாயிண்ட் இருக்கு. நம்ம ஆர்ஜின் தான் நம்மளோட சென்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஓலேருந்து ஏ எவ்வளோ தூரத்தில் இருக்கு, ஓலேருந்து பி எவ்வளோ தூரத்தில் இருக்கு, ஓலேருந்து சி எவ்வளோ தூரத்தில் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். கண்டிப்பாக இந்த 3 சைடுமே ஒரே ஆன்சர் தான் கொடுக்கும், ஏன்னா அது ரேடியஸ். அந்த ரேடியஸ் எவ்வளோன்னு தான் நம்ம கண்டுபிடிச்சு சொல்லணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஓலேருந்து ஏக்கு டிஸ்டன்ஸ் எடுக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஆர்ஜினுக்கும் இந்த 1, -8க்கும் டிஸ்டன்ஸ் எடுத்தால் 1 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் வரும். ஸோ 1 ஸ்கொயர் + 8 ஸ்கொயர் வந்து √65. இதே மாதிரி நம்ம ஓபிக்கு டிஸ்டன்ஸ் எடுத்தால் ஆர்ஜினுக்கும் பிக்கும் டிஸ்டன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அப்போ நமக்கு 4 ஸ்கொயர் வந்து 16 வரும், 7 ஸ்கொயர் வந்து 49 வரும். ஸோ ஆட் பண்ணால் அதுவும் √65ன்னு வரும். அடுத்தது ஓசி, ஆர்ஜினுக்கும் சிக்கும் டிஸ்டன்ஸ் எடுத்தால் 7 ஸ்கொயர் 49 வரும், 4 ஸ்கொயர் வந்து 16 வரும். ஸோ இப்போ ஆட் பண்ணால் 65, √65. ஏன் அப்படி வருதுன்னா, ஏன்னா ஆர்ஜின்லேருந்து சர்க்கிளோட எண்டை கனெக்ட் பண்ண அந்த ரேடியஸ் வந்து எப்பயுமே ஒரே நம்பராக தான் இருக்கும். இந்த இடத்துல கே தான் ரேடியஸ். அந்த கே என்னன்னு கேட்டாங்க, கே வந்து √65. இதோட ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் முடிஞ்சது. செகண்ட் சப்டிவிஷன் என்ன கேட்டிருக்காங்கன்னா, டிங்கிற பாயிண்ட்டு ஈங்கிற பாயிண்ட்டு சர்க்கிளுக்கு உள்ள லை ஆகுமா, இல்லை சர்க்கிள் மேலே லை ஆகுமா, இல்லை அவுட் சைட் ஆஃப் த சர்க்கிள் லை ஆகுமா, இதான் நம்மளோட கொஸ்டின். இப்போ நம்ம ஆர்ஜின்ல இருந்து டிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ணால் 5 ஸ்கொயர் வந்து 25, 6 ஸ்கொயர் பண்ணால் 36 வரும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணால் √61 வரும். ஆனால் நமக்கு வந்து சர்க்கிள் மேலே லை ஆகணும்னா ஆர்ஜின்லேருந்து √65 டிஸ்டன்ஸ் இருந்தால் தான் சர்க்கிள் மேலே லை ஆக முடியும். அப்போ நமக்கு கிடைச்ச அந்த √61 வந்து √65 விட கம்மி. அப்போ டி வந்து சர்க்கிளோட லை வித்தின் அ சர்க்கிள், சர்க்கிளுக்கு உள்ளதான் இருக்கும், அவுட் சைடு இருக்காதுன்னு சொல்லியிருக்கோம். கிளியரா? இப்போ நெக்ஸ்ட் அடுத்த பாயிண்ட் வந்து ஈங்கிற பாயிண்ட்டுக்கு டிஸ்டன்ஸ் ஆர்ஜின்லேருந்து கண்டுபிடிக்க போகிறோம். 0,9 கொடுத்துருக்காங்க. அப்போ 0 ஸ்கொயர் பண்ணால் 0 வரும், 9 ஸ்கொயர் பண்ணால் 81. ஸோ √81 வரும். ஸோ இப்போ நம்ம என்ன நெக்ஸ்ட் செக் பண்ணோம், √65 வந்து ரேடியஸ், அதை விட இந்த √81 அதிகமாக இருக்குல்ல. அப்போ கண்டிப்பாக நம்மளோட ஈங்கிற பாயிண்ட்டு சர்க்கிளை விட்டு அவுட் சைடில் இருக்கும். ஸோ அப்படின்னு நம்ம கன்க்ளூட் பண்ணியிருக்கோம். ஸோ இதோட 12th கொஸ்டினில் இருக்க 2 சப்டிவிஷன் முடிஞ்சது. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் போகலாம். கொஸ்டின் 13 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏபிசி ட்ரையாங்கலுக்கு டிஇஎஃப் வந்து மிட் பாயிண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் அந்த டிஇஎஃபோட வேல்யூஸும் கொடுத்துட்டாங்க. அப்புறம் நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஏபிசி கோஆர்டினேட்ஸ் என்ன அந்த ட்ரையாங்கலுக்கு அப்படின்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நம்ம டயக்ராம்ல ஏ கோஆர்டினேட், பி கோஆர்டினேட், சி கோஆர்டினேட் வச்சு ஒரு ட்ரையாங்கல் ஃபார்ம் பண்ணிட்டோம். அதில் நமக்கு ஏபிசி தெரியாது, அதனால x1 y1 அந்த மாதிரி நேம் வச்சிருக்கோம். அடுத்தது நம்ம மிட் பாயிண்ட் வந்து டிஇஎஃப்க்கு வேல்யூஸ் கொடுத்துருந்தாங்க, அது ஒவ்வொரு இடத்துலையும் மார்க் பண்ணிட்டோம். இப்போ டி வந்து மிட் பாயிண்ட், எந்த லைனுக்கு நமக்கு மிட் பாயிண்டா டி இருக்கும், ஏபி லைனுக்கு மிட் பாயிண்டா டி இருக்கும். ஸோ அப்போ மிட் பாயிண்ட் ஃபார்ம்ல நம்ம யூஸ் பண்ண போகிறோம் டிங்கிறதுக்கு. ஸோ மிட் பாயிண்ட் ஃபார்ம்ல என்ன யூஸ் பண்ணுவோம், ஃபர்ஸ்ட் ஏ உள்ள x1 கோஆர்டினேட்டையும் அதோட x2 கோஆர்டினேட்டையும் நம்ம ஆட் பண்ணி டிவைடட் பை 2 பண்ணுவோம். ஸோ அதுதான் நம்மளோட x கோஆர்டினேட் இன் த மிட் பாயிண்ட். அதே மாதிரி y1 y2 ஆட் பண்ணி டிவைடட் பை 2 போட்டால் நமக்கு மிட் பாயிண்ட் கிடைக்கும். கிளியரா? இப்போ டிங்கிற கோஆர்டினேட் நமக்கு என்னது 5,1. ஸோ இது கூட நம்மளோட எக்ஸ் கோஆர்டினேட்டையும் மிட் பாயிண்ட்ல கிடைச்ச எக்ஸ் கோஆர்டினேட்டையும் மிட் பாயிண்ட்ல கிடைச்ச ஒய் கோஆர்டினேட்டையும் நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம். கிளியர்? ஸோ அப்படி ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், x1 + x2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 5ன்னு கிடைக்கும். எக்ஸ் கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணால். அதே மாதிரி ஒய் கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணால் y1 + y2 டிவைடட் பை 2 ஈக்குவல் டு 1ன்னு கிடைக்கும். ஸோ இதை நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் x1 + x2 ஈக்குவல் டு 10ன்னு ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். 5 கூட 2 மல்டிப்ளை பண்ணுறப்ப இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி அந்த 2 அந்த சைட் கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப y1 + y2 ஈக்குவல் டு 2ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 2. ஸோ இதே மாதிரி அப்கமிங் பாயிண்ட்ஸ்க்கு நம்ம பண்ண போகிறோம். இப்போ நெக்ஸ்ட் இ வந்து மிட் பாயிண்ட் ஃபார் பிசி எடுத்துட்டோம். இயோட மிட் பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதிட்டோம். ஏன்னா இங்கே கோஆர்டினேட் வந்து x2, y2, x3, y3.
ஸோ அப்போ மிட் பாயிண்ட்ல நமக்கு மாறும். ஸோ அந்த ஃபார்முலா எழுதியாச்சு. இப்போ ஈயோட கோஆர்டினேட் வந்து 6,5. ஸோ அதை எடுத்து நம்ம மிட் பாயிண்ட் கூட ஈக்குவேட் பண்ணி நம்ம திருப்பியும் இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அது எப்படி பண்ணுறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம மிட் பாயிண்ட் கூட அதை ஈக்குவேட் பண்ணலாம். ஸோ இப்போ 6ங்கிற எக்ஸ் கோஆர்டினேட் வந்து எதுக்கு ஈக்குவல் ஆகும்? x2 plus x3 by 2 இந்த எக்ஸ் கோஆர்டினேட்க்கு ஈக்குவல் ஆகும். அதே மாதிரி y கோஆர்டினேட்க்கு 5 ஈக்குவல் ஆகும். 5 ஈக்குவல் டு y2 plus y3 divided by 2. ஸோ இப்போ நம்ம இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு ஈக்குவேஷன் வந்து x2 plus x3 ஈக்குவல் டு 12ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 3. அதே மாதிரி நம்ம இங்க இடத்துல பண்ணா கிராஸ் மல்டிப்ளை பண்ணா y2 plus y3 ஈக்குவல் டு 10ன்னு கிடைக்கும். இது ஈக்குவேஷன் 4. இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் மிட் பாயிண்ட் கண்டுபிடிக்கும். இப்போ நெக்ஸ்ட் நமக்கு எஃப் வந்து மிட் பாயிண்ட் ஃபார் ஏசின்னு தெரியும். ஏ கோஆர்டினேட் வந்து x1 y1, சி கோஆர்டினேட் வந்து x3 y3. ஸோ அதை வச்சு மிட் பாயிண்ட் ஃபார்ம்ல எழுதியாச்சு. ஸோ இப்போ எஃப் கோஆர்டினேட் வந்து 0,3. ஸோ அது கூட நம்மளோட மிட் பாயிண்ட்ல கிடைச்ச அந்த ஃபார்முலால கிடைச்ச கோஆர்டினேட்டை ஈக்குவேட் பண்ணி நம்ம இன்னொரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போறோம். ஸோ இந்த ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்க போறோம்னா இப்போ எக்ஸ் கோஆர்டினேட்டை எடுத்து 0 கூட ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ இப்போ x1 plus x3 divided by 2 வந்து இதுக்கு ஈக்குவல் 0க்கு ஈக்குவல். அதே மாதிரி y கோஆர்டினேட் y1 plus y3 divided by 2 எடுத்து நம்ம 3க்கு ஈக்குவேட் பண்ணுவோம். ஸோ அப்படி ஈக்குவேட் பண்ணால் நமக்கு என்ன ஈக்குவேஷன் வரும்னா x1 plus x3 equal to 0. இது ஒரு ஈக்குவேஷனாக வரும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 5ன்னு இருக்கும் நமக்கு. அதே மாதிரி y1 plus y3 equal to 6ன்னு வரும். ஸோ இது ஈக்குவேஷன் நம்பர் 6. ஸோ நமக்கு டோட்டலாக 6 ஈக்குவேஷன் கிடைச்சிருக்கும். அதில் எக்ஸ் ஈக்குவேஷன்ஸ் எல்லாமே ஒரு சைடும் ஒய் ஈக்குவேஷன் எல்லாமே ஒரு சைடு செப்பரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இல்லை ஈக்குவேஷன் 1, ஈக்குவேஷன் 3 அண்ட் ஈக்குவேஷன் 5 நம்ம ஆட் பண்ணுறப்ப இங்கே ஒரு x1 இங்கே ஒரு x1 இருக்கா, அப்போ ஆட் பண்ணுறப்ப 2x1 வரும். அதே மாதிரி இங்கே ஒரு x2 இங்கே ஒரு x2 இருக்கனால நம்ம ஆட் பண்ணுறப்ப 2x2ன்னு வரும். அதே மாதிரி x3யும் 2 நம்பர் இருக்கும், அதனால 2x3ன்னு வரும். அதே மாதிரி நம்ம ரைட் சைட் 10, 12, 0 ஆட் பண்ணால் 22ன்னு வரும். ஸோ லெஃப்ட் சைட்லேருந்து நம்ம 2 காமனாக எடுத்துட்டா x1 plus x2 plus x3 equal to 22ன்னு இருக்கும். இந்த 22வை 2ஆல் டிவைட் பண்ணிட்டா நமக்கு x1 plus x2 plus x3 வந்து என்ன ஆயிரும்? 22வை 2ஆல் டிவைட் பண்ணால் 11ன்னு மாறிடும். இப்போ ஈக்குவேஷன் 1ல நமக்கு x1 plus x2 ஆட் பண்ண ஆன்சர் 10ன்னு இருக்கு. அந்த ஆன்சர் எடுத்துட்டு வந்து இந்த இடத்துல ரீப்ளேஸ் பண்ண போறேன். அப்போ x1 plus x2க்கு பதிலாக 10 போட்டுட்டா 10 plus x3 equal to 11 வரும். ஸோ இதுல இருந்து 10 அந்த சைடு எடுத்துட்டு போனா எனக்கு x3 வந்து என்னன்னு வரப்போகுது? 1ன்னு வரப்போகுது. ஸோ இந்த x3 1 வேல்யூ எடுத்து நான் x1ல ரீப்ளேஸ் பண்றேன். அப்படி ரீப்ளேஸ் பண்ணா, அதாவது ஈக்குவேஷன் 5ல ரீப்ளேஸ் பண்றேன். அப்போ x1 எனக்கு கிடைச்சிரும். x1 வந்து -1. இந்த x1 ஆன்சர் எடுத்துட்டு போயிட்டு நான் ஈக்குவேஷன் 1ல ரீப்ளேஸ் பண்ணா எனக்கு x2 கிடைக்க போகுது. ஸோ x2 வந்து எனக்கு 10 plus 1ன்னு ஆயிரும். அப்போ 11 கிடைக்கும். ஸோ இதுதான் என்னோட x1, x2, x3. இதே மாதிரி y1, y2, y3 பண்ண போறோம். ஸோ அதுக்கு நம்ம ஈக்குவேஷன் 2, ஈக்குவேஷன் 4 அண்ட் ஈக்குவேஷன் 6 ஆட் பண்ண போறோம். ஸோ அப்படி ஆட் பண்றப்ப நமக்கு 2y1, 2y2, 2y3 அதே மாதிரி நமக்கு வரப்போகுது. இதுல இருந்து நம்ம என்ன ரைட் சைடும் ஆட் பண்ணோம்ல, அப்போ ஆட் பண்றப்ப 10 plus 6 plus 2 வந்து 18 வரும். ஸோ இதுல இருந்து 2 நம்ம காமனா எடுத்துட்டா y1 plus y2 plus y3 மட்டும் இருக்கும். அந்த சைடு 18 இருக்கும். இதை 2ஆல் டிவைட் பண்ணிட்டா y1 plus y2 plus y3 ஈக்குவல் டு நமக்கு 2ஆல் டிவைட் பண்ண பின்னா 9 வரும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல y1 plus y2 ஈக்குவல் டு 2ன்னு இருக்கா, இந்த இடத்துல y1 plus y2ன்னு இருக்குல்ல, அதை நான் ரீப்ளேஸ் பண்ண போறேன் 2ன்னு. அப்போ எனக்கு y3 மட்டும் தான் இருக்கும். ஸோ அப்போ y3யோட ஆன்சர் வந்து 9 minus 2 வந்து 7ன்னு வரும். ஸோ இந்த 7ஐ எடுத்துட்டு போயிட்டு நம்ம ஈக்குவேஷன் 6ல ரீப்ளேஸ் பண்றோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? y1 கிடைக்கும். ஸோ அப்போ நான் 7 எடுத்து இங்கே ரீப்ளேஸ் பண்ணி அந்த சைடு எடுத்துட்டு போனா y1 வந்து 6 minus 7 -1ன்னு கிடைக்கும். இதே மாதிரி இந்த -1 எடுத்துட்டு போயிட்டு ஈக்குவேஷன் 2ல நான் அப்ளை பண்ணேன்னா எனக்கு y2 கிடைக்கும். ஸோ y2 வந்து என்ன கிடைக்கும்னா நம்ம -1 அந்த சைடு எடுத்துட்டு போறப்ப 2 plus 1 3ன்னு மாறிடும். ஸோ இதுதான் நமக்கு கிடைச்ச ஆன்சர். ஸோ நமக்கு y1, y2, y3, x1, x2, x3 எல்லாமே கிடைச்சிருச்சு. இதை ஜஸ்ட் அப்ளை பண்ணி a கோஆர்டினேட் என்ன, b என்ன, c என்னன்னு கண்டுபிடிக்கணும். இப்போ நமக்கு கிடைச்ச எல்லா கோஆர்டினேட்டுமே எழுதி வச்சிருக்கோம். ஸோ இதுல இருந்து a கோஆர்டினேட் என்னன்னு கண்டுபிடிக்க போறோம். a கோஆர்டினேட் வந்து x1, y1 நம்ம எடுத்திருந்தோம். ஸோ x1 வந்து -1, y1 வந்து -1. ஸோ அப்போ a கோஆர்டினேட் வந்து -1, 1. b கோஆர்டினேட் வந்து x2, y2 அப்படின்னு நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அப்போ x2 வந்து 11, y2 வந்து 3. c கோஆர்டினேட் வந்து x3, y3 நம்ம எடுத்திருந்தோம். ஸோ அதோட ஆன்சர் வந்து 1, 7. ஸோ இந்த சம்
இவ்வளவுதான். ரொம்ப லென்த்தியா இருந்தா கூட நான் முடிஞ்ச அளவு டீடைல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து மிட் பாயிண்ட்டை யூஸ் பண்ணி நம்ம கோஆர்டினேட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் ஏபிசி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போலாம். கொஸ்டின் 14 என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எ சிட்டி ஹேஸ் டூ மெயின் ரோட்ஸ் கிராஸ் ஈச் அதர் அட் த சென்டர் ஆஃப் த சிட்டி. இது ரொம்ப ரொம்ப முக்கியம். சிட்டியோட சென்டர்ல இந்த மாதிரி ரெண்டு மெயின் ரோடு இருக்கு. ஓகே, ஸோ இதுல நமக்கு டைரக்ஷன் தெரியும். இப்போ ரஃப் டயக்ராம் போட்டுடலாம். நார்த்து, சவுத்து, ஈஸ்ட், வெஸ்ட் இந்த மாதிரி இருக்கு. இதுதான் நம்மளோட மெயின் ரோட், ரெண்டுமே கிராஸ் ஆகுற இடம். இது ஃபர்ஸ்ட் லைன்ல கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, all other street of the city run parallel to the roads are 200 meter apart. ஸோ ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டும் இந்த மெயின் ரோடுக்கு பேரலா இருக்கு. ஒவ்வொரு ஸ்ட்ரீட்டுக்கும் நடுவில் இருக்க தூரம் வந்து 200 மீட்டர் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி எத்தனை ஸ்ட்ரீட் இருக்கு? தெர் ஆர் 10 ஸ்ட்ரீட் இன் ஈச் டைரக்ஷன். ஒவ்வொரு டைரக்ஷன்லயும் நமக்கு எத்தனை ஸ்ட்ரீட் இருக்கு? 10 ஸ்ட்ரீட்ஸ் இருக்குன்னு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் நம்ம இப்போ யூனிட் ஸ்கேல 1 சென்டிமீட்டர் இங்க மார்க் பண்றோம்னா, இந்த இடத்துல 1 ரெஃபர் பண்றது 200 மீட்டர். இதுக்கும் அந்த லைனுக்குள்ள 200 மீட்டர். அப்ப இது 400 மீட்டர். இந்த மாதிரி ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸை நம்ம யூனிட் ஸ்கேல இந்த மாதிரி மார்க் பண்ண போறோம். ஸோ அடுத்தது இதெல்லாம் கொஸ்டின் இல்லை, கொஸ்டினோட டீடைல். கொஸ்டின் இதுக்கப்புறம் தான் வரப்போகுது. தெர் ஆர் ஸ்ட்ரீட் இன்டர்செக்ட் இன் த மாடல். ஈச் ஸ்ட்ரீட் இன்டர்செக்ஷன் இஸ் ஃபார்ம்டு பை 2 ஸ்ட்ரீட், ஒன் ரன்னிங் இன் த நார்த் சவுத் டைரக்ஷன் அண்ட் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன். ஸோ இப்போ இதெல்லாம் படிக்கிறப்ப கன்ஃபியூஷனாக இருக்கா? கண்டிப்பாக அப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் இருக்கும். இப்போ நான் டயக்ராமாக இதை டீட்டெயிலாக சொல்கிறேன். கொஞ்சம் உங்கள் புக்கை வச்சு அப்படி வெரிஃபை பண்ணிங்கன்னா ஈஸியாகவே புரிஞ்சிடும் கொஸ்டின் என்னென்னு. இப்போ நம்ம டயக்ராம் பார்க்கலாம். இப்போ இந்த டயக்ராமை நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். கொஞ்சம் லிசன் பண்ணுங்க கேர்ஃபுல்லாக. ஸோ இப்போ நம்ம இந்த ரெட் கலர் லைன் தான் நம்மளோட மெயின் ரோட். ஸோ நம்ம மெயின் ரோட் வந்து நம்ம மொத்த சிட்டியை ரெண்டாக பிரிச்சிருக்கு. ஸோ இந்த சைடு வந்து 5 ஸ்ட்ரீட்டு, இந்த சைடு 5 ஸ்ட்ரீட், டோட்டலாக 10 ஸ்ட்ரீட் இருக்கு. ஸோ இப்போ எப்படி அவங்க அந்த ஸ்ட்ரீட்டை வியூ பண்ண சொல்றாங்கன்னா, நம்ம கிட்ட நார்த் சவுத் டைரக்ஷன்ல இப்போ நமக்கு செகண்ட் ஸ்ட்ரீட் இருக்கு. இப்போ நார்த் சவுத்னா நம்ம வெர்டிக்கல் லைன் பார்க்கணும். ஸோ இந்த வெர்டிக்கல் லைனா இந்த மாதிரி இருக்க லைன்ஸ் பேர் தான் வெர்டிக்கல் லைன். ஸோ இதுல செகண்ட் ஸ்ட்ரீட் வந்து இந்த இடத்துல இருக்கு. புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷன்ல 5th ஸ்ட்ரீட் பார்க்கணும். அப்ப ஈஸ்ட் வெஸ்ட்னா நம்ம பேரலல், அதாவது ஹரிசாண்டல் லைனை பார்க்கணும். அப்ப 5th ஸ்ட்ரீட் இங்க இருக்கும். அப்ப செகண்ட் ஸ்ட்ரீட்டும் 5th ஸ்ட்ரீட்டும் மீட் ஆகிற இடம் இதுதான். ஸோ அதை தான் அவங்க 2,5ன்னு டினோட் பண்றாங்க. புரிஞ்சுதுங்களா? இதே இதுல நம்ம என்ன பண்ண போறோம்? இப்ப சப்டிவிஷனுக்கு போறோம். கொஸ்டினுக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? 4,3 கூட எத்தனை ஸ்ட்ரீட் இன்டர்செக்ட் ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்ப 4,3 எங்க இருக்கும்? இங்க 4, இதுல 3 பார்ப்போம். ஸோ அப்ப 4,3 இந்த இடத்துல இருக்கும். ஸோ அப்ப நமக்கு அந்த இடத்துல ஒரே ஒரு ஸ்ட்ரீட் தானே இன்டர்செக்ட் ஆகுது. அப்போ நம்ம ஒன்லி 1 ஸ்ட்ரீட் நம்ம அந்த இடத்துல எழுதணும். ஓகே, அதே மாதிரி செகண்ட் சப்டிவிஷனும் அதே மாதிரி 3,4 கேட்டிருக்காங்க. அப்ப நம்ம 3,4 எங்கேன்னு ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணோம். ஸோ நார்த்து சவுத்துல 3, அப்புறம் இந்த 4 எதை ரெஃபர் பண்ணுது? ஸோ நீங்க இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த எக்ஸ் ஒய்ல இந்த எக்ஸ் வந்து நார்த் சவுத் டைரக்ஷனை ரெஃபர் பண்ணும். ஓகே, இந்த ஒய் வந்து இந்த கொஸ்டினை பொறுத்த வரையும் ஈஸ்ட் வெஸ்ட் டைரக்ஷனை ரெஃபர் பண்ணும் நம்ம இப்ப போடுற கொஸ்டின்ல. ஸோ இப்போ நம்ம நார்த் சவுத்துல 3 பார்க்க போறோம். ஸோ அப்ப நமக்கு 3 வந்து எங்க இருக்கும்? இந்த இடத்துல இருக்கும். ஸோ அதே மாதிரி அதுல வந்து 4 பார்க்க போறோம். ஸோ அப்ப 3,4னா இந்த பிளேஸ்ல நமக்கு ஒரு பாயிண்ட் வரும். ஸோ அப்போ 3,4 இங்கே இருக்கும். அதுலேயும் நமக்கு ஒரே ஒரு ஸ்ட்ரீட் தான் இன்டர்செக்ட் ஆகும். ஸோ நம்ம ஒன்லி 1ன்னு போடுவோம். ஸோ நான் போட்ட டயக்ராமில் இந்த டைரக்ஷனை நான் இப்படி எடுத்திருக்கேன். ஏன்னா நார்த்து சவுத்து வெஸ்ட் ஈஸ்ட் அந்த டைரக்ஷனை யாராலையும் மாற்ற முடியாது. ஸோ அதனால நம்ம இந்த சமயம் இப்படி போட்டிருப்போம். ஐ ஹோப் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி நிறைய கொஷின், உங்களுக்கு கஷ்டமான கொஷினை ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறதுக்கு தான் இந்த சேனலை. ஸோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். கொஷின் நம்பர் 15 என்ன கேட்டிருக்காங்கன்னா, a computer graphics program displays an rectangular screen. ஒரு rectangular screenல நம்ம இமேஜை டிஸ்பிளே பண்றாங்க. அதுல பாட்டம் லெஃப்ட் கார்னர்ல நம்மளோட ஆர்ஜின் இருக்கு. ஸோ அந்த ஸ்க்ரீன்ல 800 பிக்சல் வைடாகவும் அப்புறம் 600 பிக்சல் ஹைட்டும் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல ஏங்கிற பாயிண்ட்டுக்கு சென்டர் வச்சு ஒரு சர்க்கிள் வரையணும் வித் ரேடியஸ் 80. அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட் சென்டரா வச்சு 100 பிக்சல் ரேடியஸ் வச்சு ஒரு சர்க்கிள் வரையணும். ஃபர்ஸ்ட் இந்த டயக்ராமை நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த ஃபிகர்ல நம்ம 800 பிக்சல் வித் 600 பிக்சல் ஹைட்டு வச்சிருக்கோம். ஸோ இந்த ரெட் கலர் இதுதான் ரெக்டாங்கிள் நம்மளோட பாக்ஸு ஆர் இமேஜ். ஸோ இப்போ நம்ம இதில் 100,150ங்கிற சென்டர் வரைய போகிறோம். ஸோ அப்போ 100,150 இருக்கும். ஸோ ஏங்கிற பாயிண்ட் இது. ஸோ இதை வச்சு நம்ம 80 பிக்சல் வரைகிறப்ப அப்ராக்சிமேட்டாக நமக்கு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரும்.
அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட் 250, 230. அப்போ இந்த இடத்துல இருக்கும் பிங்கிற பாயிண்ட். ஸோ இதுக்கு நம்ம 100 பிக்சல் வந்து ரேடியஸ் வச்சு வரைகிறப்ப நமக்கு சர்க்கிள் ஸோ இந்த மாதிரி நமக்கு வரும். இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்கன்னா, வெதர் எனி பார்ட் ஆஃப் எய்தர் சர்க்கிள் லைஸ் அவுட் சைட் த ஸ்க்ரீன். நம்மளோட ஸ்க்ரீனை விட்டு அந்த சர்க்கிள் வெளியே போகல. ஸோ அதனால ஆன்சர் வந்து நோ கொடுக்குறோம். எல்லாமே இன்சைட் தான் விழுந்திருக்கு. அடுத்து செகண்ட் பாயிண்ட் வந்து ரெண்டு சர்க்கிளுக்குமே இன்டர்செக்ட் ஆயிருக்கா, அதாவது ஓவர்லாப் ஆயிருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஏங்கிற சென்டருக்கும் பிங்கிற சென்டருக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்ம்லாம் யூஸ் பண்ண போறோம். ஸோ நமக்கு ஏங்கிற சென்டர் பாருங்க 100, இங்கே 250, ரெண்டுத்தையும் நமக்கு மைனஸ் பண்ணா 150 வரும். ஸோ 150 ஸ்கொயர், ஸ்கொயர் ரூட்குள்ள 150 ஸ்கொயர். அதே மாதிரி பிங்கிற பாயிண்ட் 150 இருக்கு, 230 இருக்கு, ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணா நமக்கு 80 வரும். ஸோ 80 ஸ்கொயர் வரும். ஸோ இதை நம்ம ஸ்கொயர் பண்ணி எக்ஸ்பேண்ட் பண்ணா 22500 வரும். இது 80 ஸ்கொயர் வந்து 6400 வரும். ஸோ இதை நம்ம ஆட் பண்ணா 28900 வரும். இதுல இருந்து ஏபியோட டிஸ்டன்ஸ் ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்கன்னா 17 வரும். ஸோ இதுக்கும் ஓவர்லாப்புக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு இப்போ பார்க்க போறோம். இப்போ நம்ம ஏங்கிற சர்க்கிளுக்கு ரேடியஸ் வந்து எவ்வளோ எடுத்திருந்தோம், 80 எடுத்திருந்தோம். பிங்கிற சர்க்கிளுக்கு ரேடியஸ் வந்து 100 எடுத்திருந்தோம், அதாவது பிஎஸ் சென்டரா வச்ச சர்க்கிளுக்கு. இப்போ இது ரெண்டு ரேடியஸையும் நம்ம ஆட் பண்ணா நமக்கு 180 வருது. ஸோ இந்த 180 வந்து நம்ம சொன்ன இந்த இடம் 170 நாட் 17. ஸோ 180 வந்து அதிகம் 170 விட. ஸோ அப்போ என்ன ஆயிருக்கும்னா, நம்மளோட ரெண்டுத்துக்குள்ள டிஸ்டன்ஸை விட நம்ம சர்க்கிள் ஓவர்லாப் ஆயிருக்கு. அதனால தான் நமக்கு ரேடியஸ் ரெண்டுத்தோட சம்ம அதிகமாக வருது. ஸோ அதனால இன்டர்செக்ட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கான ஆன்சர் வந்து எஸ், இன்டர்செக்ட் ஆயிருக்கு. ஸோ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த சம்ம. இப்போ நம்ம நெக்ஸ்ட் சம் போகலாம். இந்த வீடியோவோட கடைசி கொஸ்டின் ABCD அப்படின்னு 4 கோஆர்டினேட் கொடுத்துருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், பிளாட் பண்ணோம். அப்படி பிளாட் பண்ணி நமக்கு கிடைக்க போகிற ஃபிகர் வந்து ஸ்கொயரா அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணோம். நெக்ஸ்ட் ஏன்னு எக்ஸ்பிளைன் பண்ணோம். தென் அதோட ஏரியா கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம பிளாட் பண்ண போகிறோம். ஸோ ABCD நம்ம பிளாட் பண்ணிட்டோம். அதை நம்ம கனெக்ட் பண்ணால் நமக்கு ஒரு ஸ்கொயர் ஷேப் ஃபிகர் கிடைக்குது. ஸோ அப்போ ஸ்கொயரான்னு கேட்டிருந்தாங்க, அதுக்கான ரீசன் வந்து எஸ். ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும். ஸோ அந்த எக்ஸ்பிளனேஷன் எப்படி கொடுக்கறதுனா, நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்கொயர்னா என்ன, எல்லா சைடும் ஈக்குவல்னு சொல்லணும். இப்போ ஏபி சைடுக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். ஏ வந்து 2,1, பி வந்து -1,2. ஸோ அது ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணி ஸ்கொயர் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 3 ஸ்கொயர்னு ஒரு டேர்ம் கிடைக்கும். அப்புறம் இன்னொரு 2 - 1 1 ஸ்கொயர் கிடைக்கும். ஸோ அப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 நமக்கு ஏபி கிடைக்கும். இதே மாடலில் நம்ம பிசி அண்டு சிடி அண்டு ஏடி இது எல்லாமே நம்ம கண்டுபிடிச்சா கண்டிப்பாக நம்ம டிஸ்டன்ஸ் ஃபார்முலா டீட்டெயிலாக போட்டிங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் 10 எல்லா சைடுமே கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன சொல்லிட்டோம், ஆல் சைட்ஸ் ஆர் ஈக்குவல்னு சொல்லிட்டோம். ஸோ அதனால மட்டும் இது ஸ்கொயராக மாறிடாது. நம்ம என்ன பண்ணோம், அடிஷ்னலாக இதோட டயகனல் லென்த், 2 டயகனல் லென்த் இருக்குங்களா, அந்த 2 டயகனல் லென்த்தும் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கு அப்படின்னு சொல்லணும். அப்போ டயகனல் லென்த்தோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க ஏசியோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்க டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணோம். நமக்கு அதுலேருந்து √620 வரும். அதே மாதிரி பிசிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலும் பிடிக்கு டிஸ்டன்ஸ் கண்டுபிடிச்சாலும் √20 வரும். அப்போ ஸ்கொயர் ஆல் சைட்ஸ் ஈக்குவல், டயகனல் ஆல்சோ ஈக்குவல் ஆயிடுச்சு. அதனால இது ஸ்கொயர்னு நம்ம எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டோம். அடுத்தது ஏரியா கண்டுபிடிக்கணும். ஸ்கொயரோட ஏரியா ஃபார்முலா வந்து சைடு இன்ட்டு சைடு. ஸோ இதில் வந்து நமக்கு சைடு எல்லா சைடும் என்ன லென்த்தில் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்கோம் ஆல்ரெடி, √10 இருக்கும். ஸோ அப்போ √10 × √10 வந்து நமக்கு என்ன கிடைக்கும், 10 வரும். இது ஏரியானால சென்டிமீட்டர் ஸ்கொயர் அந்த மாதிரி எழுதணும். இல்லை நமக்கு இந்த இடத்துல யூனிட்ஸ் எதுன்னு மென்ஷனும் பண்ணல. ஸோ அதனால யூனிட் ஸ்கொயர் அப்படின்னு எழுதுனா இன்னுமே பெட்டராக இருக்கும். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் ஆக போகுது. உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ அப்கமிங் டேஸில் கண்டிப்பாக வரும். உங்களுக்கு நெக்ஸ்ட் எந்த யூனிட்டோட வீடியோ வேணும்னு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.